அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 52ஆம் ஆண்டு தைப்பூச திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் கோவை சுக்கிரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் 52வது தைப்பூச திருத்தேர் திருவிழா இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் ஆணைக்கு இணங்கவும், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் ஒத்துழைப்புடனும் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. 1ஆம் தேதி கிராமசாந்தி பூஜையுடன் தொடங்கி கணபதி வழிபாடு, வாஸ்து சாந்தி, அபிஷேகம், யாகசாலை பூஜை, கொடியேற்றம், சுவாமி திருவீதி உலா, தீபாராதனை என பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திங்கட்கிழமையன்று அபிஷேகம், யாகசாலை பூஜை, தீபாராதனை மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா மற்றும் சுவாமி திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. தைப்பூசமன்று மகா அபிஷேகம், யாகசாலை பூஜை, மகா தீபாராதனை, சுவாமி திருத்தேரில் எழுந்தருளல், திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச நிகழ்ச்சி அன்று மாபெரும் அன்னதானத்தை அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்கள் தொடக்கி வைத்தார். மேலும் 15,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. மற்றும் அன்றிரவு கங்கா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ராஜசேகர் குடும்பத்தார் தங்கத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சியை துவக்கினர். அதேபோல் பரிவேட்டை இந்திர விமான தெப்ப திருவிழா, மௌன உற்சவம், சுத்தி புண்ணியாகம், அபிஷேகம், தீபாராதனை என ஏராளமான நிகழ்ச்சிகளுடன் திருவிழா இனிதே நிறைவடைய உள்ளது. தைப்பூச திருத்தேர் திருவிழாவில் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் ஆர்எஸ்புரம் பகுதி செயலாளர் கார்த்திக் கே. செல்வராஜ், மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் ராஜாமணி, அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மகேஸ்வரன், விஜயலட்சுமி, ராஜா, 72வது வட்ட செயலாளர் ஜெகதீஷன், 79வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கழக மூத்த முன்னோடி KR பழனிசாமி, தேவராஜ், விஜய் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம். தமிழக முதலமைச்சரின் நல்லாட்சியில் நாங்கள் அறங்காவலருக்கு பதவியேற்று ஒரு வருடமாகிறது. தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கும், கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும், சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் அவர்களுக்கும், எங்கள் அன்பு அண்ணன் கார்த்திக் செல்வராஜ் அவர்களுக்கும், சந்தோஷ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, தைப்பூச திருவிழா நாங்கள் 2வதாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று 10வது நாள் திருக்கல்யாணம் நடந்தது. இன்று 2000 பேர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு கிஃப்ட் பாக்ஸும், கட்டளைதாரர்களுக்கு கிஃப்ட் பாக்ஸும் வழங்கப்பட்டது. நாங்கள் பதவியேற்றதிலிருந்து இதுவரை சீரும் சிறப்புமாக முருகன் கோவிலை நாங்கள் டெவலப் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக தொண்டாமுத்தூர் ரவியண்ணனும் கார்த்திக் செல்வராஜன் அவர்களும் இருக்கிறார்கள். நாளை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலை 8 மணிக்கு தொண்டாமுத்தூர் அண்ணன் ரவியண்ணன் அவர்களும் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்கிறார்கள். நாங்கள் பதவியேற்ற பிறகு அன்னதானம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு ரவியண்ணன் அவர்களும் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும் எங்களுக்கு எவ்வளவு ஆகும் என்று கேட்டார்கள். ஆனால் நீங்களும் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்ன எல்லா பொருள்களும் வாங்கி கொடுத்தார். நாளைக்கு 10,000 பேருக்கு அவர்கள் இருவரும் சார்பாக அன்னதானம் வழங்குகிறோம். மேலும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோயில்களில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சேகர் பாபு ஐயா அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த தைப்பூச விழாவை மிகவும் மருதமலைக்கு ஈக்குவலாக, 7ஆம் படை மருதமலைக்கு ஈக்குவலாக பாரதிநாயகன் சுத்தமாப்பட்ட பாரதிநாயகன் கோயில் முருகன் கோயிலில் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நாளைக்கு இந்த தைப்பூச விழா திருவிழாவை காணும் பொழுது பரவாயில்லை, இந்த பாரதிநாயகன் கோயில் நல்லா பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். கேட்டதை கொடுக்கும் முருகன். இவர்களிடம் நீங்கள் எல்லோரும் வந்து ஆசைப்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நான் அறநிலையத்துறை தலைவராக ஆன பிறகு எனது வலதுகரமாக மகேஸ்வரன் அறங்காவலர் அவர்களும், பிரதமரமாக ராஜா அண்ணன் அவர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை சொன்னோம் என்றால் அவர்கள் எனக்கு அறிவுரை கூறி இப்படி செய்யலாம் தலைவரே என்று சொல்லுகிறார்கள். அதைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு அறங்காவலர் விஜயலட்சுமி அம்மா இருக்கிறார்கள்.
அவர்களும் சில ஆலோசனைகள் சொல்வார். அந்த ஆலோசனைப்படியும் கேட்டுக்கொள்கிறோம். அறங்காவலர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இந்த தைப்பூச விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்தால் இதுவே உங்களுக்கு தெரியும் என்று கேட்டு சுவாமிக்கு 2 கண்ணு. வழங்கப்படுகிறது. அனைவருக்கும்